பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தியோட இறால் பண்ணையில ஒரே கூட்டமா இருக்கு. சரி, என்னன்னு கிட்ட போய் பாப்போம். நல்லாதானே தீனி போட்டு வளர்த்தேன், இப்ப எல்லாம் இப்படி ஆயிருச்சே. என்ன செம்பருத்தி, உன்னோட இறால் பண்ணைக்கு என்னாச்சு? நீயே பாரு கயல், என்னோட இறால்கள் எல்லாம் சோர்வா இருக்குது, தீனியே எடுக்க மாட்டேங்குது. அடடா, என்னாச்சு இதுங்களுக்கு? தெரியல கயல், போட்ட முதலீடு எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. சரி விடு, வருத்தப்படாத. எனக்கு என்னமோ நச்சுயிரி நோயா தான் இருக்குமோன்னு தோணுது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் கயல். நீ தீவன மேலாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த நோய் மேலாண்மைக்கும் கொடுத்துருக்கணும். ஆமாம் கயல், அறக்க பறக்க இறால் பண்ண போட்டதுனால இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டேன். சரி, இனியாச்சும் இந்த நச்சுயிரி நோய் பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கோ. சரி, தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எங்கே, யாருக்கிட்ட அதை போய் கேட்குறது? இறால் வளர்ப்பில் நச்சுயிரி நோய்களும் தடுப்பு முறைகளும் பற்றி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி எழில் பிரவீனா அவங்க சொல்றத கவனமா கேளு. பண்ணை இறால்கள் இன்றைய காலகட்டத்தில் உலக இறால் உற்பத்தியில் 64% உள்ளது. இந்த பண்ணை இறால்கள் மூலமாக வருமானமானது 25 பில்லியன் US வருதுன்னு சொல்லி FAO கூறுறாங்க. இந்த பண்ணை இறால்கள வளர்ப்புல மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துறது நச்சுயிரிகள்னால தோன்றுகிற நோய்களாகும். இது இறால் உற்பத்தியில 60% பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. மேலும் இந்த பாதிப்பானது பல பில்லியன் டாலர்களை இறால் வளர்ப்பு விவசாய பெருமக்களுக்கு இழப்பினை ஏற்படுத்துகிறது. இந்த நச்சுயிரிகள் இறால்கள்ல 3 முக்கியமான நச்சுயிர்கள் இறால்ல தோன்றுகின்றது. முதல் முக்கியமான நோயின்னு சொல்ல போனோம்னா வெம்புள்ளி நோய். இந்த நச்சுயிரி பேர் WSSVன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிக முக்கியமான நச்சுயிரி. பெரிதான இழப்பினை இறால் பண்ணையாளர்களுக்கும் உலக அளவில் இந்த இறால் வளர்க்கின்ற நாடுகளில் இது ஏற்படுத்தி வருகிறது. இந்த நச்சுயிரியானது பெரிய விலங்கின நச்சுயிரி ஆகும். இந்த பாதிப்பு அடைஞ்ச இறால் பண்ணைகளில் ஒரு 7-10 நாட்களில் அந்த பண்ணைகளில் 100% இறப்பினை நம்ம பார்க்கலாம். இதை பல்வேறு முறையில் இறால்களை பாதிக்கின்றது. இந்த இறால்களில் உள்ள நண்டுகள் மூலமாகவும் அல்லது ஒரு பண்ணையிலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த இறால்களை பறவைகள் தின்னு போடுறதுனாலும் இது நிறைய பாதிப்பு வருது. பாதிப்படைந்த பண்ணைகளில் உள்ள தண்ணிகள்னால வருகிறது. இந்த பண்ணைகள் பார்க்க போனோம்னா நம்ம இந்த வெம்புள்ளி நோயானது பாதிப்படைந்த ஒரு பண்ணையிலேருந்து அடுத்த பண்ணைக்கும் வேகமாக பரவுகின்ற தன்மையை கொண்டது. இதுக்கு நம்ம இந்த பண்ணையாளர்கள் இதனால பல பாதிப்புகளை பண்ணிட்டே வராங்க. நம்முடைய நாட்டில் கூட பினேயஸ் மோனடான் சொல்லக்கூடிய ஒரு இனத்தினை 2008 சமயத்துலலாம் அவங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வளர்த்துருந்தாங்க. இந்த நோயினால பினேயஸ் வனமைன்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை இன்று நாம் விவசாய பெருமக்கள் வளர்த்து கொண்டு வருகிறாங்க. ஆனாலும் இந்த நோய் இன்னும் பலவிதமான பாதிப்புகளை பண்ணையாளர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. 2வது நோய் நம் நாட்டில் நச்சுயிரினால இறால் பண்ணைகளில் தோன்றுகிறது என்னவென்றால் உட்தோல் தொற்று மற்றும் இரத்த உற்பத்தி அணுக்களின் கசிவு நோய். இந்த நோயானது பாதிக்கப்பட்ட இறால்களில் வளர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பண்ணைகளில் இறால்களின் வளர்ச்சி சீரா இருக்காது. ஒரு இறால் பெரிதாகவும் இன்னொரு இறால் சிறிதாகவும் காணப்படும். அதாவது வளர்ச்சியில மாறுபாடு இருக்கும். ஆனா இறால்கள் உணவு உட்கொள்வதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால விவசாய பெருமக்களுக்கு இது என்னன்னா அவங்க பண்ணைகளுக்கு போட்ட உணவை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இறால்ல போதிய வளர்ச்சி இல்லாதது இருக்கும். இந்த நோயானது இறால் குஞ்சுகள் மட்டும் இள இறால்களை பாதிக்கின்றது.
கடைசியில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது அந்த சைஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இர்ரெகுலர் growth. அப்படிப்பட்டதை நம்ம வந்து இந்த நோயினால IHNVன்னு சொல்லுகிற இந்த நோயினால நம்ம பார்க்கிறோம். இது வந்து இறால்கள்ல வந்து இந்த IHNV பண்ணக்கூடிய அந்த நச்சுயிரியானது மிகவும் சிறியதான ஒரு நச்சுயிரி ஆகும். இனி அடுத்த 3வது முக்கியமான ஒரு நோய் நச்சுயிரினால இறால்கள்ல தோன்றுகிறது வந்து என்ன சொல்ல போனா தசைநார் சிதைவின் தொற்று நோய், அதாவது இன்ஃபெக்ஷியஸ் மயோநெக்ரோசிஸ். அதன் பேர் வந்து தசைநார் சிதைவின் தொற்று நோய். அந்த பேர்ல உள்ளது மாதிரியே அதனுடைய இறால்கள் உள்ள மசில், அதாவது தசைநார் வந்து சிதைவு உற்று அது வந்து நெக்ரோஸ்ட், அதாவது வந்து அழுகி போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட இறால்களுடைய வால் பகுதிகளும் நடுப்பகுதிகளும் இறால்களை சமைத்தா எப்படி வெள்ளையா மாறுதோ அதே மாதிரி அந்த இறால்களுடைய மசில் வந்து மாறும். இது 40 நாட்கள் இறால்கள் பண்ணைகள்ல விட்ட 40 DOC பிறகு தோன்றுகிறதாகும். இது வால் மற்றும் வயிற்று தசைகள் வெண்மையாக போகும். இது கடுமையான சூழ்நிலையில நம்ம அந்த பண்ணைகள்ல 70% இறப்பு வரை நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட இறால்கள் வந்து வளர்ச்சி குன்றுதல், சோர்வு மற்றும் உணவு உட்கொள்ளுதல்ல பாதிப்புகள் போன்றவை நம்ம பார்க்கலாம். இந்த 3 முக்கிய நோய்களானது இந்த நம்முடைய நாட்டில் நச்சுயிரிகளால இறால் வளர்ப்பு பண்ணைகள்ல காணப்படுகின்ற நோய்களாக படுகிறது. இதனுடைய தடுப்பு முறைகளாக நாம் எவற்றை பார்க்க வேண்டுமென்றால், பண்ணையாளர்கள் வந்து பல தடுப்பு முறைகளை அவங்க பண்ணைகள்ல மேற்கொள்வது மிகவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் பண்ணைகளை வந்து நன்றாக அந்த வேலியிடணும். ஏன்னா வெளியிலேருந்து யார் வருவதையும் நம்ம வந்து பண்ணையாளர்கள் தவிர மற்றவர்கள் நுழைவதை நம்ம கட்டுப்படுத்தணும். அது வந்து மிகவும் இந்த நோய் தடுப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். தொற்று இல்லாத இனங்களை நம்ம வந்து அதிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகளை நம்ம பயன்படுத்தணும். பண்ணைகள் குட்டைகள்ல இருப்பு செய்வதற்கு முன்பாக நம்ம எந்த பொறிப்பகத்திலிருந்து எடுக்கோமோ அந்த பொறிப்பகத்தின் நம்பகத்தன்மையை நம்ம உறுதிப்படுத்தணும். அந்த பொறிப்பகத்திலிருந்து எத்தனை பண்ணையாளர்கள் எவ்விதமாய் குஞ்சுகளை விட்டு அவங்க எவ்வளவு பயன் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியை நமக்கு கிடைச்சி அந்த நல்ல பொறிப்பகத்திலிருந்து நம்ம குஞ்சுகளை வாங்கி நம்ம வந்து குட்டைகள்ல இருப்பு செய்யும் போது நமக்கு வந்து ஒரு நல்லதான ஒரு தொற்று இல்லாத இனங்களை இருப்பு செய்வதன் மூலம் நமக்கு வந்து நல்ல லாபகரமான ஒரு கல்ச்சரை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணைகள்ல வேலியிடுகிறது, அது வந்து நமக்கு வந்து நண்டுகள் வராதவாறு வேலியிடணும். மேலும் வந்து பறவைகளும் வந்து வராத மாதிரி வேலியிடணும். மேலும் வந்து தண்ணீர்கள் மிக முக்கியம். பண்ணைகள்ல தண்ணிகளை நம்ம வந்து விடுவதற்கு முன்பாக அந்த தண்ணிகள் வந்து கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். பின்னர் தண்ணீர் நன்றாக வடிகட்டி அதை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு நம்ம செய்யும் போது வெளியிலிருந்து நமக்கு வந்து கிருமிகளோ மற்றதோ வராம வந்து நம்ம நோய் பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்ய முடியும். மேலும் பண்ணையாளர்கள் வந்து நம்ம குட்டையில வந்து இறால்களை இருப்பு செய்த பிறகு வந்து அந்த இறால்களின் வளர்ச்சி வந்து சீராக உள்ளதா என்பதை வாரந்தோறும் கண்காணிக்க வேண்டும். அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் அந்த இறால்களை உடற்குழு ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த இறால்கள்ல நோய் உள்ளதா என்பதை வந்து நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டும். தண்ணீர் வந்து மேலாண்மை ரொம்ப முக்கியம். அந்த தண்ணீரை அடிக்கடி புதுப்பிக்க வேணும். அதனுடைய அமிலத்தன்மை மற்றும் உப்புத்தன்மை சீராக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த தண்ணீரின் மேலாண்மை நம்ம வந்து ஒரு முக்கியமா இறால் வளர்ப்புல ஒரு முக்கியமா ஒரு காரணமா இருக்குது. மேலும் வந்து பயோசெக்யூரிட்டின்னு சொல்றது உயிர்காப்பு பாதுகாப்பு முறைகள்ல வந்து பண்ணைகள் வந்து நம்ம வந்து முக்கியமா மேற்கொள்ளணும். அதாவது கிருமி நாசினி. பணியாளர்கள் வந்து ஒரு பண்ணையிலிருந்து அடுத்த பண்ணைக்கு போகும்போது தங்களை அடிக்கடி தங்களுடைய சப்பல் மேலும் வந்து கைகளை தூய்மைப்படுத்தி பின்னர் வந்து பண்ணைகள்ல போகணும். மிக முக்கியமானது பண்ணைகள்ல இறால்களை இருப்பு செய்வதற்கு முன்பாக பரிசோதிக்கணும். அந்த இறால்கள் வந்து இந்த நான் சொன்ன 3 முக்கியமான நோய்கள் உள்ளனவா என்பதை பொறிப்பகங்கள் வந்து டிசீஸ் ஃப்ரீன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாலும் இந்த 3 முக்கியமான நோய்கள் உள்ளனவா என்பதை அவர்கள் வந்து பரிசோதித்து அது இல்லை என்று கண்டறிந்த பின்னரே இருப்பு செய்வது மிகவும் மிகவும் முக்கியம். IHNV போன்றவைகள் இறால் குஞ்சுகள்ல ஒண்ணுல இருந்தாலும் பின்னால வந்து பண்ணைகள்ல ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது இந்த நோய்கள் வந்து இன்னும் பெரிதாக வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையால் வந்து PCR மூலம் டயக்னோசிஸ் வெளியில வேற லேப்ல கொடுத்து இன்னொருக்கவும் ஒரு கன்ஃபர்மேஷன் செய்த பிறகு பண்ணைகள்ல இருப்பு செய்வது மிகவும் நல்லது. கிராப் ஃபென்சிங், பேர்ட் ஃபென்சிங் இது முக்கியம். அப்புறம் உணவு மேலாண்மை. இந்த பண்ணைகள்ல இறால்களின் அடர்த்திக்கு ஏற்ப அதாவது பயோமாஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு உணவுகளை நம்ம கொடுக்கணும். அதுக்கு அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா மேலும் தண்ணீர்ல மாசுகளை உண்டாக்கும். அதான் அந்த மாசுபடுதலை நம்ம உணவு மேலாண்மையை மேற்கொண்டோமானால் தண்ணீரில் மாசுபடுவதை நம்மால தவிர்த்து ஒரு லாபகரமான ஒரு இறால் ஹார்வெஸ்டை நம்ம கொண்டு வர முடியும். மேலும் எந்த பண்ணையில வந்து ஒரு இறால்கள் வந்து பாதிப்படைந்துன்னு சொல்லி பண்ணையார்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பண்ணையை வந்து தனிமைப்படுத்தணும்.
மேலும் அந்த பாதிக்கப்பட்ட இறால்களை உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தணும். பரிசோதனைக்கு உட்படுத்துவது மட்டுமல்ல, அந்த நோய் கண்டறிந்தால் உடனே ஹார்வெஸ்ட் செய்யறது தான் மிக்கவாறும் நல்லது. ஏன்னா இந்த நச்சுயிர்களுக்கு தடுப்பு முறைகள் வருமுன் காப்பது தான் நல்லது, வந்த பிறகு காப்பது மிகவும் சிரமம். மேலும் ஒரு கல்ச்சருக்கும் இன்னொரு கல்ச்சருக்கும் இடைவெளி 1 அல்லது 2 மாதங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு பண்ணையை ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அந்த தண்ணீரை சூரிய வெளியில நன்றாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு அந்த மண்ணையும் நல்ல சூரிய வெளியில நன்றாக காய வைத்த பின்னரே நம்ம அடுத்த கல்ச்சருக்கு நம்ம போக வேண்டும். இந்த மாதிரி பண்ணையில உள்ள ஒவ்வொரு தடுப்பு முறைகளையும் நம்ம மேற்கொண்டோமானால் நம்ம நோயை நிச்சயமாக பண்ணையில இல்லாம நம்ம தடுக்கலாம். மேலும் இந்த வெண்புள்ளி நான் சொன்னது, அந்த வெண்புள்ளி பாதிக்கப்பட்டால் இறால்கள்ல அந்த மேல் தோடுகள்ல வெண்மையான ஒரு நிறம் காணப்படும். மிக்கவாறும் பாதிப்படைந்த இறால்கள் உணவு முதலாவதாக சோர்வா இருக்கும். உணவு உட்கொள்வதில் அது ஒரு மாற்றங்கள் உண்டாகும். மேலும் அதுங்க வளர்ச்சி தன்மையில நம்ம வாரம் பயோமாஸ் அதிகரிச்சிருக்கா இல்லையா நம்ம பார்க்கும் போது ஒரு மாறுபாடு தோன்றினால் உண்மையாகவே நம்ம என்ன காரணம் என்பதை கூர்ந்து நோக்கி நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிச்சயமாக இந்த இறால் பண்ணையில நோய் வர்றதை நம்ம நிச்சயமா தடுக்கலாம். இந்த கல்ச்சர் ஒரு கல்ச்சருக்கும் இன்னொரு கல்ச்சருக்கு இடையில போதிய இடைவெளி கொடுக்கணும். ஒர்க்கர்ஸும் பண்ணைகள்ல வேலை செய்யறவங்க தங்க கைகளை நன்றாக கழுவணும். ஒவ்வொரு பண்ணைக்கும் அடுத்த பண்ணைக்கு போகும்போதும் கைகள் கால்கள் எல்லாவற்றையும் கழுகணும். பிற வெஹிக்கிள் பண்ணைக்குள் வருகிறத நம்ம தடுக்கணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபீடு இதெல்லாம் கொண்டு வருகிற வெஹிக்கிளுக்கு கிருமி, அந்த டயர் எல்லாம் கிருமி நாசினியில வந்த பிறகுதான் போகணும். மேலும் அந்த பண்ணையில ஒரு குட்டை பாதிப்படைஞ்சுன்னா அந்த குட்டையை கடைசியில தான் அந்த வேலையாள் போகணும். மற்ற குட்டைகளை எல்லாம் கவிழ்ந்த பிறகுதான் இந்த குட்டையை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்டே இதை போயிட்டு மற்ற இடங்கள்ல போனா அது அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அதனால இதெல்லாம் தடுப்பு முறைகள். என்ன செம்பருத்தி, இறால் வளர்ப்பில் நச்சுயிரி நோய்களும் தடுப்பு முறைகளும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி எழில் பிரவீனா அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு கயல். இது தெரியாம அவசரமா ஆரம்பிச்சு இப்ப இங்க நிக்கிறேன் பாரு. தொடர்ந்து இந்த முயற்சியில விடாப்பிடியா இருந்துனா கண்டிப்பா லாபம் பார்க்கலாம். இன்றைய தோல்வியும் நிரந்தரம் இல்ல, நாளைய வெற்றியும் தூரம் இல்ல. இந்த நேரத்துல நீ சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப உத்வேகமா இருக்குது கயல். கண்டிப்பா இந்த முறை என் தவறை திருத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்றேன். இந்த மன உறுதி உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். நீ வேணா பாரேன். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும்.
பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். காலமெல்லாம் கழனியிலே பார்வ சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும். வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும். ஒட்டுண்ணியும் கட்டணும், வேப்பண்ணையும் தெளிக்கணும். ஒட்டுண்ணியும் கட்டணும், வேப்பண்ணையும் தெளிக்கணும். விளக்கு பொறி இன கவர்ச்சி பொறி அமைக்கணும். விளக்கு பொறி இன கவர்ச்சி பொறி அமைக்கணும். பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும். பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. வேளாண் திட்டங்கள். தேசிய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம். பண்ணை இயந்திரமயமாக்கலை மேம்படுத்துவதற்கும் விவசாய உற்பத்தியை விரைவுபடுத்தவும் சிறு குறு விவசாயிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் விவசாய சேவைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவது முக்கியமாகும். இத்திட்டத்தின் இலக்குகள். இத்திட்டம் விவசாய விரிவாக்கத்தை மறுசீரமைத்து வலுப்படுத்துவதன் மூலமும் பொருத்தமான தொழில்நுட்பத்தை வழங்குவது மூலமும் நிலையான வேளாண் நடைமுறைகளை அடைய முயற்சிக்கிறது. உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ விவசாய குழுக்களுக்கு இத்திட்டம் வழங்கும் நன்மைகளாவன: விரிவான உட்கட்டமைப்பு மேம்பாடு, விரைவான தகவல் பரவல், தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் பயன்பாடு ஊக்குவிப்பு, நவீன மற்றும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துதல், இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாடு நிறுவனங்களை வலுப்படுத்துதல், தரமான விதைகளை கட்டுப்பாடின்றி கிடைக்கச் செய்தல், தாவரங்களின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டுவருதல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும். இந்த இயக்கத்தின் துணை திட்டங்களாவன: விவசாய விரிவாக்கத்திற்கான துணை இயக்கம், விதை மற்றும் நடவு பொருட்களின் துணை இயக்கம், விவசாய இயந்திரமயமாக்கலின் துணை இயக்கம், தாவர பாதுகாப்பு மற்றும் தாவர வளர்ச்சிக்கான துணை இயக்கம் ஆகியவை. இந்த துணை இயக்கங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம் இவற்றை ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் 3 முக்கிய உள்ளீடுகளான பூச்சிக்கொல்லிகள், விதைகள் மற்றும் இயந்திரங்கள் ஆகியவை விவசாயிகளுக்கு பரவலாக்கப்படுகின்றன. மேலும் இந்த முக்கிய உள்ளீடுகள் மலிவு விலையில் எளிதாக கிடைப்பதை இந்த துணை இயக்கங்கள் உறுதி செய்கின்றன. இத்திட்டத்திற்கான தேவைகள். பயிர் உற்பத்தியின் இலக்குகளை அடைவதில் தாவர பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. பூச்சிக்கொல்லிகளை நிர்வகிப்பதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான தேவையை இது அதிகரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தினால் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய வர்த்தகத்தின் மீதான தாக்கம் குறித்த சவால்களை கருத்தில் கொண்டு நாட்டின் பல்வேறு வேளாண் சுற்றுச்சூழல் பகுதிகளில் விவசாய பொருட்களில் பூச்சிக்கொல்லி எச்சங்களை கண்காணித்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. விதைத்துறையில் உள்ள சவால்களை போக்க சான்றளிக்கப்பட்ட விதைகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும், சேமிக்கப்பட்ட விதைகளின் தரத்தை மேம்படுத்தவும், விதை கிராம திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 10% கிராமங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஆண்டுக்கு 100 லட்சம் குவிண்டால் விதைகளை உற்பத்தி செய்தல் வேண்டும். விவசாயிகளின் விதை அமைப்பு, பொது மற்றும் தனியார் துறைகளின் திறன் மேம்பாடு, விதைகளின் தரக்கட்டுப்பாட்டை மேம்படுத்துதல், விதை உற்பத்தி கட்டமைப்பை மேம்படுத்துதல், தாவர வகைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் ஆணைய சட்டத்தை திறம்பட செயல்படுத்துதல் மூலம் விதை பாதுகாப்பு உறுதி செய்வது சாத்தியமாகும்.
முறையான சவால்களை சமாளிக்க தகவல் மற்றும் தொழில்நுட்பம் உட்பட தனிப்பட்ட மற்றும் புதுமையான தொழில்நுட்பம் பரவல் முறைகள் மூலம் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் அது தொடர்புடைய தகவல்களை பரப்புவதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டிய அணுகுமுறை தேவை. நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மைக்கான தேசிய இயக்கம். நீடித்த வேளாண்மைக்கான தேசிய இயக்கமானது இந்திய அரசின் தேசிய காலநிலை மாற்ற திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதாகும். காலநிலை மாற்றம், விவசாய உற்பத்தி திறன் குறைதல் போன்ற சவால்களை எதிர்கொள்ள இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை தாங்கும் திறன் கொண்ட விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டம் விவசாயிகள், விவசாய விஞ்ஞானிகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் இணைந்த முயற்சியால் செயல்படுகிறது. இது நீர் சேமிப்பு, மண் ஆரோக்கியம், கரிம விவசாயம் மற்றும் பல பயிர் முறைகளை ஊக்குவிக்கிறது. வறட்சி, வெப்ப அதிகரிப்பு, வெள்ளம் போன்றவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பருவம் சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் காலநிலை மாற்றத்திற்கேற்ப விவசாயத்தை உறுதிப்படுத்த முடியும். சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் பயன்பாட்டு திறன் மேம்படுகிறது. மண் வள அட்டை திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மண்ணின் தரம் குறித்த தகவல்கள் வழங்கப்படுகிறது. இது ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தையும்
பயிர் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. காலநிலை மாற்றத்தினை தாங்கும் புதிய பயிர் வகைகள் மற்றும் நுட்பங்களை இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. இதற்காக குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்கள் மற்றும் வறட்சி தாங்கும் பயிர்கள் ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. கிராம அளவில் விவசாயிகளுக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்காக தேசிய விவசாய மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நீர்ப்பாசனம், விதை மற்றும் உரங்களுக்கு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. சொட்டு நீர் பாசனத்திற்கு 55% முதல் 90% வரையிலான மானியமும், தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 45% முதல் 75% வரை மானியமும் தேசிய சொட்டு நீர் பாசன திட்டம் மூலமாக வழங்கப்படுகிறது. இத்தகைய முயற்சிகளால் சுமார் 50 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் சொட்டு நீர் பாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மண் பரிசோதனைக்காக மண்வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது நாட்டின் உர பயன்பாட்டை எளிதாக்கியுள்ளது. கரிம வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. வறட்சி தாங்கும் பயிர்களான கம்பு, சோளம், திணை மற்றும் பருப்பு வகைகளுக்கு தனி மானியம் வழங்கப்படுகிறது. இதற்காக புதிய விதை மற்றும் உயிர் உரங்களுக்கு 50% மானியம் உள்ளது. பெண்கள், பட்டியல் இனத்தவர் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு கூடுதலாக மானியம் வழங்கப்படுகிறது. இத்தகைய செயல்பாடுகளால் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் உயிரியல் செயல்பாடு மேம்படுகிறது. நீர் வளங்களை பாதுகாப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சொட்டு நீர் பாசனம் போன்ற திறமையான நீர் பயன்பாட்டு முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் நீர் சேமிப்பை ஏற்படுத்துகிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்த திட்டம் உதவுகிறது. வறட்சி மற்றும் வெப்ப அதிகரிப்புக்கு ஏற்றவாறு பயிர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பருவம் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. இயற்கை சமநிலையை பராமரிப்பதன் மூலம் உயிரியல் பல்வகைமையை இத்திட்டம் அதிகரிக்கிறது. இதற்கான இயற்கை பூச்சி விரட்டிகளை ஆதரித்து அதன் மூலம் பூச்சிக்கொல்லிகளின் தேவைகளை குறைக்கிறது. பொருளாதார ரீதியாக இந்த திட்டம் நீண்டகால நோக்கில் விவசாயிகளின் வருமானத்தை நிலைநிறுத்துகிறது. இதற்காக உற்பத்தி செலவை குறைத்து பயிர் விளைச்சலை அதிகரிக்க செய்கிறது. மேலும் இத்திட்டம் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்குவதன் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வழிவகை செய்கிறது. கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதன் மூலம் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் இது வழிவகுக்கிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.